Mithaivala lesson introduction. Mithaivala na mithai na sweets, valang na vikravanga, sabzi wala, kilone wala, இதெல்லாம் வந்து கிலோனானா வந்து டாய்ஸ், வாலானா அது வந்து விற்கிறவங்கள இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ முன்னாடிலாம் வந்து ஐஸ் எல்லாம் விற்பாங்க ரோட்டில். அப்போல்லாம் பல ஐஸ், குச்சா ஐஸ், அப்படி பெப்சி ஐஸ் அப்படி சொல்லிகிட்டே விற்கும்போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பெல் இல்லை இது மாதிரி பாம்ப் மாதிரி வச்சுருப்பாங்க. அடிக்கும்போது நமக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கும், என்ன விற்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக ஓடி வருவோம். அந்த மாதிரி இந்த லெசனில் உள்ள எப்படின்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். बच्चों को पहलाने वाला खिलौने वाला, அதாவது கிட்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணுறவங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு சென்டென்ஸாக இருக்குது. அது மாதிரி தான் இந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இது விற்கிறவங்கெல்லாம் அது மாதிரி தான் சொல்லுவாங்க. உப்பு உப்பே 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 அப்படின்னு விற்பாங்க. சேர்த்து ஃபாஸ்ட்டாக அவங்க சொல்லும்போது நமக்கு வந்து என்ன விற்கிறாங்க, நமக்கு தேவையான பொருளா அப்படிங்கிறதுக்காக நம்ம வெளியில் ரோட்டில் வந்து டோர் திறந்துட்டு இல்லை விண்டோ வழியாக எட்டி பார்ப்போம், என்ன விற்கிறாங்க, நமக்கு வேணுமா அப்படின்னு. அந்த மாதிரி சொல்கிறது. இப்போல்லாம் வந்து ரெக்கார்டிங் வாய்ஸ்லேயே வந்துடுச்சு. அந்த விற்கிறவங்க, வெஜிடபிள் விற்கிறவங்க எல்லாமே அதை வந்து ஆன் பண்ணி விட்டுடுறாங்க. முன்னாடி உள்ள ஸ்டோரி இது. ஸோ இதில் வந்து என்னென்னா, அவர் அந்த மாதிரி ஸ்வீட் வாய்ஸில் சொல்லும்போது வீட்டுக்குள்ளே இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த பால்கனியில் நின்று எட்டி பார்க்குறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த மூங்கில்னால செஞ்ச தட்டி மாதிரி இந்த ஷேடுக்காக போட்டிருப்பாங்க. அதை வந்து இது பண்ணிவிட்டு எட்டி பார்க்குறாங்க என்னென்னு. இப்போ கிட்ஸ் எல்லாம் ஓடி வராங்க, ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ரைமிங்காக சொல்லும்போது அது என்னதுன்னு பார்க்கறதுக்காகவே எல்லோரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் பேராகிராஃபில் இந்த லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பச்சை கிட்ஸ் வந்து அந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இதோட விலை எவ்வளவு, அதோட விலை எவ்வளவு, இது எனக்கு எடுத்துக்கிட்டுமா, அது எடுத்துக்கிட்டுமா, இல்லை இது கலர் நல்லா இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பசங்களுக்கு இன்னமும் ரொம்ப குஷியாயிடுது. எல்லா பக்கமும் கேட்குற மாதிரி அவர் அந்த சத்தமாக சொல்கிறாரு. சொல்லும்போது தான் எல்லோரும் கேட்டு வருவாங்க. அதே மாதிரி ராய், விஜய் பகதூர் அவங்களோட பசங்க வந்து சுன்னு முன்னு 2 பேர். அந்த 2 பேரும் வந்து டாய்ஸ் வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்குள்ள அந்த கிட்ஸோட லாங்குவேஜில் சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அதை பற்றியா, இது எனக்கு வேணும், அது நான் வச்சுருக்கேன், இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா இதை வந்து ரசித்து பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சுன்னு முன்னுவோட அம்மா வந்து கேட்குறாங்க, இது எவ்வளவுன்னு வாங்கினீங்க அப்படின்னு. தோ பேச்சேமே, 2 ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இது எப்படி இவ்வளோ சீப்பாக கொடுத்துருக்கான் இந்த டாய்ஸ் விற்கிறவன், இது வந்து எப்படி அவனுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படிலாம் யோசிச்சுட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம். அப்புறம் வந்து அதை மறந்து போய்ட்றாங்க. வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மறந்து போய்ட்றாங்க. கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் திருப்பியும் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒரு முரளிவாலா, அதாவது ஃப்ளூட் வாசிக்கிறவங்க வந்திருக்காங்க. அவன் விற்கிறவங்க வந்திருக்கான். அவன் வாசிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு அவரை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு எவ்வளோ வயசு இருக்கும், 30, 33, 32 வயசு அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப எப்படி அவன் இருக்கான் அதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு ஃபேர் காம்ப்ளெக்ஷன், தலைப்பா கட்டியிருப்பான், இந்த மாதிரி இருப்பான், அந்த மாதிரி இருப்பான், உனக்கு தெரியுமா, நீ பார்த்தியா, இல்லை அன்றைக்கி அங்கே விற்றுட்டு இருந்தான், இன்றைக்கி இந்த வழியாக வருவான்னு நினைக்கிறேன், அப்படியே ஒருத்தர் ஒன்று ஒன்றும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க, இவனே தானே முன்னாடி வந்து டாய்ஸ் விற்றா, இன்றைக்கி வந்து ஃப்ளூட் விற்கிறான்னு சொல்கிறீங்க, இப்போ இதே ஆள் தான் அன்றைக்கி விற்றதா அப்படின்னு. அப்போ உடனே அவங்க அம்மாவுக்கு அந்த சின்ன முன்னுவோட ராய் பகதூர் அவங்க வீட்டில் உள்ள ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க பேர் ரோஹிணி, அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடுது. ஓ, அந்த சீப்பான விலைக்கு கொடுத்துட்டு போனானே, நல்ல டாய்ஸ் இருந்தாலும் அவன் வந்து அவ்வளோ விலைக்கு எப்படி கொடுத்தான், அவனுக்கு எப்படி வந்து சாப்பாட்டுக்கெலாம் பற்றும் அப்படின்னு. அப்போ அதே ஆள் தான் இவனாக இருப்பானோ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் டே பார்த்தா இவங்க ஸ்ட்ரீட்லேயே வந்து அந்த முரளிவாலா அது விற்கிறான். விற்கும்போது வந்து அவங்க அம்மா வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறாங்க, போய் வாங்கிட்டு வாங்க நம்ம பசங்களுக்கு, அவங்க பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, வெளியில் எங்கேயோ போயிருக்காங்க, நீங்கள் போய் வந்து விளையாடிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னோடனே இவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாரு. பேப்பர் படிச்சுட்டு இருந்த நம்ம விஜய் பாபு மற்ற பசங்கள்லாம் எப்படி வந்து ஓடி வராங்க அப்படிங்கிறது இன்னொரு பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அவங்களோட ஹேட் வந்து கீழே விழுந்துருது,
ட்ரௌசர்ஸ்லாம் வந்து லூஸ் ஆகிருக்கு, அதை இழுத்து விட்டுக்கிட்டே வராங்க. அது மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்க்கில் விளையாடிட்டு இருந்த பசங்க வந்து ரொம்ப மூச்சு இறைக்க ஓடி வராங்க. ஓடி வந்து எல்லாம் மொத்தமாக அவரை சுற்றி நிற்கிறாங்க. மொத்தமாக கேதர் ஆகிட்டு அவரை சுற்றி நிற்கிறாங்க. அவர் வந்து எனக்கு ஒன்று கொடு, உனக்கு ஒன்று கொடுன்னு அந்த பசங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த முரளிவாலாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அந்த ஃப்ளூட் விற்கிற ஆளுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறேன், கொஞ்சம் பொறுங்க, நான் எங்கே போயிட போகிறேன், உங்கள்கிட்ட எல்லாம் கொடுக்காம ஒருத்தராக வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ இந்த விஜய் பாபு இல்லையா, அவர் வந்து போகிறாரு. போய் எவ்வளவுப்பா அப்படின்னு விசாரிக்கிறாரு. அவர் விலையை சொன்னோன்னே இவ்வளோ கம்மியாக எவ்வளவுன்னு கேட்கும்போது இவர் சொல்கிறார், எல்லாருக்கும் 3 ரூபாய்க்கு கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து 2 ரூபாய்க்கு கொடுக்குறேன். உடனே விஜய் பாபு வந்து பைசா எடுத்து கொடுத்துட்டு அவருக்குள்ளேயே சொல்லிக்கிற மாதிரி சொல்கிறாரு, எல்லாருக்கும் நீ அவ்வளவுதான் கொடுப்ப, 2 ரூபாய்க்கு தான், இருந்தாலும் நீ எனக்கு என்னவோ கொடுக்குற மாதிரி சொல்கிற, இந்த வியாபாரம் பண்ணுறவங்களே இப்படி தான், அவங்களெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு. அப்படி சொன்னோடனே இவருக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுது முரளிவாலாவுக்கு. உடனே அவர் எழுந்திரிச்சு அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன சார் தெரியும், இது மாதிரிலாம் இல்லை, கஸ்டமர்ஸ் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க, நாங்கள் வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்த திங்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறோம், பசங்களுக்காக கொடுக்குறோம், அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து கம்மி விலைக்கு தான் கொடுக்குறேன், இதே மாதிரி நீங்கள் உங்களால் எங்கேயுமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. போகும்போது விஜய் பாபு சொல்கிறாரு, சரி எனக்கு டைம் ஆகுது, எனக்கு அதுக்கெல்லாம் பேச டைம் இல்லை, கொடுன்னு கொடுத்துட்டு பைசா கொடுத்துட்டு இவர் வாங்கிட்டு போயிடுறாரு. அப்போ வந்து இந்த அவர் வந்து பில்டிங்குள்ளே போயிடுறாரு, வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அவர்கிட்ட வந்து முரளிவாலா கிட்ட வந்து நிறைய கலரில் இருக்குது, அது மாதிரி நிறைய வச்சுருக்காரு அவர். இதை வந்து பசங்கக்கிட்ட விற்றுட்ருக்காரு. எப்படி விற்கிறாரு, என்னென்ன இது சொல்லி விற்கிறாரு, அதுதான் நெக்ஸ்ட் பேராகிராஃபில். உனக்கு இது வேண்டாமா, அதை எடுத்துக்கோ, இந்த கலர் உனக்கு தான் எடுத்து வச்சேன், இது அப்புறமா வாங்கிக்கோ, பைசா எங்கே, பைசா இல்லையா, அம்மாக்கிட்ட போய் பைசா வாங்கிட்டு வா, உனக்கு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன், நீ போய் பைசா கொடுத்துட்டு வாங்கிக்கோ, கொண்டு வா, அம்மா உனக்கு கொடுக்கலையா, அப்போது அம்மாக்கிட்ட வந்து வேணும்னு சொல்லி வாங்கி கேளு, அம்மா கொடுப்பாங்க, நீ கேட்டிருக்க மாட்டேன். உடனே அந்த குழந்தை ஓடி போய் அவங்க அம்மாட்ட போய் பைசா வாங்கிட்டு வந்தோன்னே, பார்த்தியா நான் சொன்னேன், பார்த்தியா நீ கேட்டால் அம்மா கொடுப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லி அதை பைசா வாங்கிட்டு கொடுக்குறாரு. இன்னொருத்தங்கிட்ட வந்து பைசா இல்லையா உனக்கு, சரி பரவாயில்ல வச்சுக்கோன்னு அவருக்கு அந்த குழந்தைக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு, எல்லோரும் வாங்கிக்கிட்டிங்களா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே போகிறாரு. கிலோ நான் வந்து இது முரளிவாலான்னு சொல்லி விற்றுக்கிட்டே அப்படியே அவர் போகிறாரு. இது எல்லாத்தையுமே மக்கான்னா பில்டிங்கில் உட்காந்து அந்த ரோஹிணி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து எவ்வளோ நல்லவராக இருக்கார், கிட்ஸு கூட சேர்ந்து இவ்வளோ அன்பாக பேசுகிறாரு, இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கிறவங்க எப்படி வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுது, எவ்வளோ சஸ்தா சீப்பாக கொடுக்குறாங்க, இது மாதிரி இது பண்ணால் அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எப்படி பைசா கிடைக்கும், எப்படி இவர் இது பண்ணுறாருன்னு திருப்பி அதையே அவங்க யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த முரளிவாலாவோட வாய்ஸ் வந்து ரொம்ப தள்ளி எங்கேயோ கேட்குது. அப்படியே விற்றுக்கிட்டே அவர் தள்ளி போயிட்டார். அதே மாதிரி அந்த ரொம்ப நாளைக்கு அந்த ரோஹிணி வந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டே இருக்காங்க. எப்படி அவர் வந்து இந்த கிட்ஸோட பேசினார், என்ன கலர் வேணும்னு கேட்டு கொடுக்குறது, எவ்வளோ அன்பாக பசங்களோட மனசு தெரிஞ்சு அழகாக கொடுத்தாரு அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு 8 months ஆகிடுச்சு. அப்புறம் வந்து அது வின்டரோட டைமில் அவங்க வந்து மேலே பால்கனியில் நின்று அவங்க ஹேரை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, பச்சோம்கோ பெஹ்லானே வாலா மிட்டாய் வாலா அப்படின்னு கேட்குது. மிட்டாய் வாலா வந்து வாய்ஸ் கேட்டோன்னே உங்களுக்கு தோணுது, இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு. உடனே கீழே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஹஸ்பண்ட் இல்லை, அவர் வெளியில் எங்கேயோ போயிருக்காரு. அப்போ பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ரோஹிணி, அந்த மிட்டாய் வாலாவை கூப்பிடுங்க, சுன்னு முன்னுக்கு வந்து நம்ம மிட்டாய் வாங்கலாம் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து கூப்பிடுறாங்க. எப்போங்கப்பா மிட்டாய் விற்கிறவரேன்னு. முன்னாடிலாம் என்னென்னா லேடிஸ் வந்து வெளியில் வந்து பேச மாட்டாங்க. யார்கிட்ட எதாவது வாங்கணும், இல்லை ரோட்டில் விற்கிறது எதுவும் வேணும்னா கூட ஜென்ஸுக்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு ஷேடு மாதிரி, ஒரு கர்டன்ஸ் மாதிரி மூங்கிலில் பண்ண இது இருக்கும். அதுக்கு பின்னாடி நின்று தான் பேசுவாங்க வெளியாட்கள் யார்கிட்டையும் லேடிஸ் வந்து அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஸோ அதனால் முன்னாடி உள்ள இதெல்லாம் இப்போ வந்து எல்லாமே மாறி நம்ம வந்து இதுவாக இருக்கிறோம், இண்டிபெண்ட்டாக.
ஸோ வந்து பாட்டிக்கிட்ட சொன்னோன்னே அதனால் பாட்டி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நீ பைசா இது மிட்டாய் கொடு வாங்குறதுக்கு வாப்பா. கூப்பிட்டோன்னா அவர் எவ்வளவு என்னன்னு கேட்குறாரு. என்னென்ன மிட்டாய் வச்சுருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கலர் கலராக இருக்குது, ஷேப்பு வாயில் போட்டோன்னு மெல்ட் ஆகிடும். அப்புறம் என்ன ஷேப்பில் இருக்குது, ஃப்ளாட்டு ரவுண்டு எல்லாமே ஷேப்லேயும் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து காஃபுக்கு ரொம்ப நல்லது, காங்சி வந்து போயிடும் ஃபிட்ஸுக்கு. அப்படிலாம் அவர் மிட்டாய் என்னென்ன மிட்டாய் வெரைட்டிஸ் இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ வந்து எவ்வளவு கொடுப்பேன் அப்படிங்கும்போது 16 கொடுப்பேன். 16 அதாவது ₹1 இத்தனை அப்படி சொல்லுவோம்ல. முன்னாடிலாம் அப்படி தான் ₹1 10 ஸ்வீட்ஸு 10 சாக்லேட்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இவர் வந்து என்ன சொல்கிறாரு, பேசேக்கு 16 தேத்தாகும். அப்போ 16 இது மிட்டாய் வந்து கொடுப்பேன் அப்படின்னு. உடனே பாட்டி வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இது வந்து பார்கெயின் பண்ணுறது. 25 தான் வேணும் எனக்கு, 25 கொடு, ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குற அப்படின்னு. அப்போ மிட்டாய்வேலை அது ரொம்ப அதிகம், நான் அவ்வளோலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ ரோஹிணி உள்ளேருந்து சொல்கிறாங்க, இல்லை தாதி நமக்கு வந்து அது ஓகே தான், அந்த பைசாவுக்கு இவ்வளோ ஓகே தான், வாங்குங்க அப்படின்னு. உடனே சரின்னு அவர் மிட்டாயெல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரி சரி கூட 2 கொடு, இந்த கூட 2 3 சேர்த்து கொடுன்னு பாட்டி வந்து சொல்கிறாங்க. அவ்வளோ இல்லை 20 கொடு அப்படின்னு பாட்டி சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு வயசாயிட்டுல, அப்போ என்னால் வந்து பார்கெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பாட்டியே சிரிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த மிட்டாய்வாலாவும் பாட்டியும் ஒரு இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தாதி அப்போ வந்து ரோஹிணி கேட்க சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட, நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா, இங்கே புதுசாக வரீங்களா அப்படின்னு. அப்போ வந்து மிட்டாய்வாலா சொல்கிறாரு, இல்லை நான் முதல் டைம் வரல, இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்திருக்கேன். முதல்ல வந்து நான் வந்து पहले ही मिठाई बेचते हुए आया था कोई चीज़ लेकर. அப்போ அது கேட்ட உடனே மிட்டாய் வேலைக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் டவுட்டாகவும் ஒரு மாதிரி சர்ப்ரைஸான ஃபீலிங் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கோமான்னு கேட்குறாங்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இதுக்கு முன்னாடி முரளினா அது ஃப்ளூட்டில் எடுத்துகிட்டு வந்தேன், அதுக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி கிலோனே வந்து டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு ஒன்று. அந்த ரோஹிணியோட கெஸ் வந்து சரியாக இருக்கேன்னு ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னு. கொஞ்சமாக தானே கிடைக்கும், எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் கிடைச்சா கூட போதும், சில நாள் அதுவும் எனக்கு கிடைக்காது, லாபம் ஒன்றும் இருக்காது, இருந்தாலும் நான் இதை வந்து பண்ணுறேன். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏன் அப்படி அப்படின்னு. அது சொன்னால் உங்களுக்கு வருத்தமாக இருக்கும், வேண்டாமா நான் சொல்லலை அப்படின்றாரு அந்த விற்கிறவர். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ இவ்வளோ சொல்லிட்டு இல்லை, நீ எனக்கு சொல்லு, எதனால் நீ வந்து இந்த மாதிரி விற்கிற அப்படின்னு. உனக்கு ஒன்றும் உன்னோட பிஸ்னஸில் லாஸ் ஆகிடாது, நான் இன்னும் கொஞ்சம் மிட்டாய் வேணாலும் பைசா கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் ரொம்ப சேடாக அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என்னென்னா என்னோட ஒரு ஊரில் நானும் வந்து ரொம்ப நல்ல பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நல்லா தான் இருந்தோம், எனக்கு வந்து சர்வன்ட்ஸ் இருந்தாங்க, எல்லாமே இருந்தது, கிட்ஸ் இருந்தாங்க, சோட்டே பச்சை 2 கிட்ஸ் இருந்தாங்க, ஒய்ஃப் வந்து இருந்தாங்க, எல்லாருமே நாங்கள் ஒரு குடும்பமாக ஒரு ஃபேமிலியாக சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தோம். இந்த வேர்ல்டுலே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் லக்கியாகவும் நாங்கள் தான் இருந்தோன்னு நாங்கள் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுதான் என்னோட வேர்ல்டாக இருந்தது, அவங்க எல்லோரும் தான். ஆனால் திடீர்னு வந்து என்னோட நேரம் வந்து சரியில்லை. அதில் வந்து அவங்க எப்படி இறந்து போனாங்க எப்படி அவர் சொல்லலை, என்னோட நேரம் சரியில்லை, கடவுளோட லீலை தான் இது, இப்போ யாருமே என் கூட இல்லை அவ்வளோதான் சொல்கிறாரு. எப்படி என்னன்னு சொல்லலை, இந்த மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி என்னோடய மூச்சு இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி நான் இப்படியே போயிட்டு விற்றுட்டு தான் இருப்பேன். அப்போ அந்த மாதிரி விற்கும்போது எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கி, பைசாக்காக நான் இதை பண்ணலை. அந்த குழந்தைங்கள வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள பார்க்கும்போது என்னோடய குழந்தைங்கள பார்க்குற மாதிரி சாயல் இருக்கனால அதை பார்த்தும் நான் வந்து ஒரு சந்தோஷப்படுறேன். அப்போ இந்த சமயத்தில் இந்த சுண்ணு முன்னு வந்த உடனே அவங்க வந்து மாமா மிட்டாய் வாங்கலாம் அப்படின்னோடனே அவர் உடனே அப்படியே எடுத்து கொடுக்குறாரு, அவர்கிட்ட இருந்து பேக்கில் இருந்தே சின்ன சின்ன பேக்கெட்ஸில் கொடுக்குறாரு. இல்லை வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, இதுக்கும் பைசா வாங்கிட்டு போங்கன்னு
இல்லை இல்லை இதுக்கு எனக்கு இந்த வாட்டி எனக்கு பைசா வேண்டாம், இதுக்கு நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. அந்த வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. கிலோனே வாலா மிட்டாய் வாலா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். பொக்கிஷத்தின் தேடல் தொடரட்டும்.